துளிர் ஆர்கானிக் செந்திலின் வணக்கங்கள். என்னோட பேர் செந்தில்குமார். என்னுடைய அலைபேசி 95 66 83 55 99. இப்போது எங்களுடைய வாடிக்கையாளர் அவர்களுடைய தோட்டத்தில் தான் நம்ம இருக்கிறோம். 12 ஏக்கரா ஃபுல்லாகவே இயற்கை விவசாயம் தான் பண்ணிகிட்ருக்காரு. இதில் புதுமையாக என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இந்த வருஷம் ட்ரேவில் குழித்தட்டு முறையில் மஞ்சள் நாற்று 1,00,000 நாற்றுக்களை நடவு பண்ணி அவர் தோட்டத்தில் நடுறதுக்கு தயாராக இருக்குது. அதை பற்றி கேட்குறதுக்கு தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். சார், உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. வணக்கம். நான் அட்வொகேட் தேவேந்திரன், பவானியில் வக்கீல் தொழில் பண்ணிகிட்ருக்குறேங்க. இப்போ புதுசாக மஞ்சள் ட்ரே முறையில் செந்தில் சார் அவருடைய அட்வைஸ் பேரில் 1,00,000 நாற்று 4 ஏக்கராவுக்கு பயிரிட்டுருக்குறேங்க. சார், இப்போது சரிங்க, நேரடியாக காட்டில் மஞ்சளாக ஊனி நடவு பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி குழித்தட்டு முறையில் நடவு பண்ணுறதுக்கு எவ்வளவு மஞ்சள் தேவைப்படும் சார்? இதுக்கு எவ்வளோ வித்தியாசம்? நேரடியாக நம்ம மஞ்சள் போட்டோம்னாங்க 1 ஏக்கருக்கு 1 டன் 1000 கிலோ மஞ்சள் வேணுங்க, விதை மஞ்சளுங்க. நாம் இதில் குழித்தட்டு முறையில் விடும்போது 250 கிலோ மஞ்சள் 1 ஏக்கராக்குறத போதுமான அளவுக்கு இருக்குது. போதும், 750 கிலோ மிச்சமாகுதுங்க. இன்றைய விலை குறைஞ்சது 40 ரூபாய்ன்னு போட்டாங்க கூடங்க, எனக்கு அதில் ஒரு 30,000 ரூபா மிச்சமாகுது. ஓகே, அது ஒன்று. ஆமாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நேரடியாக அங்கே நடவு பண்ணியிருந்தா களைகள் நிறையா வந்து இங்கே களைகள் வராது. கண்டிப்பாங்க. 45 நாள் எனக்கு காடு ரெஸ்ட் ஆகிக்குதுங்க. 45 நாள் எனக்கு கலை செலவு மிச்சுங்க. அது ஒரு பெனிஃபிட் இருக்குதுங்க. ஆமாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மள்ட்ட பலதானியத்தை அதுக்கு முன்னாடி அவர் பண்ணாரியம்மன் செந்தில் அவர்கிட்டங்க பலதானியம் வச்சுங்க. அது 45 நாள் ஆகி அவருடைய அட்வைஸ் பேரில் மடக்கி ஓட்டி விட்டு இன்றைக்கி காடு ரெஸ்ட்டில் இருக்குதுங்க. ஆமாம் ஆமாம். இப்போ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி செட்டப்பெல்லாம் நர்சரியில் தான் பண்ணணும், அப்போ தான் நம்ம கொண்டு வர முடியும் அப்படின்னு நிறைய பேர் ஒரு கற்பனையில் நினச்சிட்ருக்காங்க. ஐயா வாழைத்தோட்டத்துக்குள்ளே நிழல்லையே போட்டிருக்காரு. இப்போது சார், அந்த நர்சரியில் போடுறதுக்கும் நமக்கும் என்ன செலவு வருது? நர்சரியில் ஒரு நாற்று எவ்வளவோ, நீங்கள் போடுறதுக்கு எவ்வளோ செலவு? நர்சரியில் 1 ஏக்கராக்கு போகிறதுக்கு 35,000 40,000 ரூபா வரை கேட்குறாங்க. நம்ம சொந்தமாக அவர் செந்தில் சார்கிட்ட ட்ரேங்க, கொக்கா ஃபீடு எல்லாம் எடுத்துகிட்டு போட்டு ஆள் கூலியோடு எனக்கு ஏக்கராக்கு 20,000 ரூபா தான் செலவாயிருக்குதுங்க. அதில் பார்த்தா எனக்கு ஒரு ஏக்கராக்கு ஒரு 20,000 ரூபா மிச்சமாகுதுங்க. ரெண்டாவது டிரான்ஸ்போர்ட் எனக்கு மிச்சங்க. செடி அடிபடாமல் நம்ம ஃபீல்டுலேயே இருக்கும்போது அது ஒரு நம்மளுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுங்க. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுங்க. நர்சரி தவிர்க்க வேண்டாம்னு சொல்ல, முடிஞ்சவங்க இந்த மாதிரி பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நம்மளாக உற்பத்தி பண்ணிவிட்டு நம்மளுக்கு காஸ்ட் வைஸ் செலவு குறையுங்க. இப்போ நம்ம தெளிவான நாற்று நம்ம தயார் பண்ணலாங்க. அது ஒரு இதுங்க. இப்போது நர்சரி செட்டப்னா, இப்போ மேலே க்ரீன் ஷேடு இந்த மாதிரி போடணுங்கிறாங்க. அது தேவையில்லைங்கிறத நீங்கள் ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க. ஆமாம். இப்போ வாழைக்காடு, தென்னந்தோப்புங்க, பாக்குத்தோப்பு எதில் வேணாலும் போடலாம். எதில் வேணாலும் இது போட்டு ஜெயிக்கலாம். அதுக்குமே அது போடுறதுக்கு நான் செந்தில் சார்கிட்ட தான் கேட்டுங்க. ஆனால் நீங்கள் வாழைக்காட்டிலே இவங்க தைரியமாக வந்துருனாருங்க. அவர் கொடுத்த ஊக்கத்தில் தான் நான் இது பண்ணுங்க. கண்டிப்பாக 1,00,000 நாற்றை போட்டு நம்ம எடுக்க முடியுமா முடிக்காததானே அதிகாலை நேரத்தில் ஃபோன் பண்ணும்போது நீங்கள் இந்த மாதிரி செய்யினாருங்க. அதன் பிரகாரம் போட்டு எனக்கு சக்ஸஸ் ஆகிருக்கு. வைந்தீங்க நீங்கள் பயக்கும் போது ஐயா 1,00,000 நாற்றையும் போட்டு மஞ்சளையும் இல்லாதையும் அவருடைய அட்வைஸ் பேரில் போட்டு நீங்கள் நல்லா சக்ஸஸாக இருக்குது. ஆமாங்க 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 ஆமாங்க. ஆனால் இப்போது சாதாரண விவசாயி நம்ம 1,00,000 நாற்று போட்டிருக்கிறோம். 1 ஏக்கருக்கு பர்டிகுலராக எவ்வளவு நாற்று வேணும், எவ்வளவு ட்ரே, எவ்வளவு தேங்காய் மஞ்சு தேவைப்படுதுங்கிறத நீங்கள் விவசாயிகளுக்கு சொல்லுங்கள். 1 ஏக்கருக்கு குறைஞ்சபட்சம் 25,000 நாற்று வேணுங்க. ஆனால் கால்குலேஷன் பண்ணால் 26,870 நாற்று வேணுங்க 1 ஏக்கருக்குங்க. அடுத்து எவ்வளவு ட்ரே தேவைப்படும், எவ்வளவு மஞ்சு தேவைப்படுங்க? அதாவதுங்க 1 ஏக்கராக்கு போடும்போது நம்மளுக்கு ஒரு 560 ட்ரே வேணுங்க. குழித்தட்டு 560 வேணுங்க. கொக்கோ ஃபீடு 12 மூட்டை வேணுங்க 1 ஏக்கருக்கு. 12 மூட்டை. ஆமாங்க. இப்போது இன்னொரு தாட்டி தெளிவாக சொல்கிறேன். 250 கிலோ விதை மஞ்சள் தேவை. 560 ட்ரே, 50 குழி கொண்ட ட்ரே 560 ட்ரே வேணும். கிட்டத்தட்ட 12 மூட்டை நம்ம தரோம். பண்ணாரியம்மன்ல கொடுத்த கொக்கோ ஃபீட் 12 மூட்டை தேவைப்படும். அது போக கொஞ்சம் சூடாமோனஸ், விரிடி இதெல்லாம் எல்லாமே போட்டு இதில் கலவையாக கலக்கி அதுக்கப்புறம் நம்ம ட்ரேவில் போட்டதுனால தான் ஒரு மஞ்சள் கூட பாடுவாசியாக உங்களுக்கு லைவாக காட்டுறேன். நீங்கள் அவ்வளவு ஆரோக்கியமாக இந்த வெயிலில் கூட கொஞ்சம் கூட மன அழுத்தம் இல்லாத இந்த பயிர் வந்திருக்கு. ஆமாம். இப்போ இதுக்கு தண்ணீர் பாய்ச்சறது எப்படி இதில் பாய்ச்சறீங்களா இல்லை ஸ்ப்ரிங்? ஆரம்பத்தில் நான் ஆளுகள் வச்சு ஸ்ப்ரே பண்ணுங்க, பேட்டரி ஸ்ப்ரேயில். அது எனக்கு போதுமான அளவு திருப்தி இல்லாதனாலங்க ஸ்ப்ரிங்க்லர் போட்டேங்க. மிக அற்புதமாக வந்துருக்குதுங்க. ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க. இதுக்கு நம்ம மேலே சேட் தான் போடணும். அதில் எதுவுமே கிடையாது. வாழைக்காடு இருந்தாவே சக்ஸஸாக கொண்டு வரலாம். ஆமாம், எது வேணால் போகலாம். இதுக்கு ஊக்கம் கொடுத்தது அவர் செந்தில் சார் தாங்க. ஏன்னா அவர் தென்னந்தோப்புலையும் வச்சுருந்தாருங்க,
தேக்கு மரத்தை அடி வச்சார், அதை பார்த்து நான் தைரியமாக பண்ணேன். அதில் ஆமாம். இப்போ பாருங்கள் லைவாக காட்டுறேன், ரொம்ப நல்லா இருக்கு. ஏன் சார்? ஆமாம். ஒன்று கூட இல்லை, மஞ்சளே பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு ட்ரேவை எடுத்து காட்டுறேன். வேறு பாருங்க, பின்னாடி வரல இறங்கி இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. ஒவ்வொரு மஞ்சளும் தண்டு பார்த்தீங்கன்னா ஆமாம். நல்ல ஊக்கமாக இருக்கு. பாருங்க அப்படியே லைவாக காட்டுங்க. ஒவ்வொரு அதாவது 7 அடி இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 போட்டிருக்காரு. 5 லைனு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 40 அடிக்கு இருக்கு. ஆமாங்க. 30 அடி 40 அடி இருக்கு. அதே மாதிரி அங்கே ஆமாங்க. ஒவ்வொரு லைனும் பாருங்க. இங்கே வா, 14 ரோ போட்டிருக்கு. 14 ரோ, அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 லட்சம் நாற்று இது பண்ணுறதுக்கு 14 ரோ போட்டிருக்காரு. 40 அடி நீளம். 40 அடி நீளம். நீங்கள் உங்களுக்கு எப்படி வசதி அப்படி போட்டுக்கலாம். ஏங்க சார்? கண்டிப்பாக. இந்த மாதிரி ஸ்ப்ரிங்க்லர் சின்னதாக இதை காட்டப்பா, அவசியம் ஸ்ப்ரிங்க்லர் வேணும். தெளிப்பு வந்து கரெக்டாக வராது. நம்ம ஆள்கள் தெளிக்கிறது வந்து கொஞ்சம் வறண்டு போயிடும், ஒரு இடத்துல முளைக்கும், ஒரு இடத்துல முளைக்காது. இந்த ஸ்ப்ரிங்க்லர் மாதிரி செட் பண்ணியிருக்காரு.